சொல்றாங்க. பிரச்சனைகளை எதிர்நோக்கணும், அதை கண்டு ஓடி ஒளிந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து அந்த பையங்களுக்கு சொல்றப்ப நானுமே அதை எதிர்கொண்டிருக்கேன். அது மாதிரி நான் என்னுடைய வழிகள் அதுல இருந்து தாண்டி வந்தது இதெல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கிறது, அதுக்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறப்ப ஒவ்வொன்னா அப்படியே வந்து சுய தொழில்னா என்ன பண்ணலாம், 10th பின்னால படிச்சுட்டு வரவங்களுக்கு என்ன பண்ணலாம், பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்குமே அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்குமே ஒரு புரிதல் இல்லாம இருக்கும், அப்ப என்ன பண்ணலாம். அதே மாதிரி வந்து அந்த உடல் அந்த குறை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பல விதங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனதை வந்து எப்படி பக்குவப்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி ஒரு தளத்தை ஏற்படுத்தி இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை வந்து நம்ம அப்படியே அந்த செயல்கள் வந்து ஒன்னா வந்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் போய் என்ன பண்ணலாம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் போய் வந்து என்ன மாதிரி செயல்படுத்தலாம், ரோட்டரி லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூனியர் சேம்பர் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ் மாதிரி வந்து செயல்படக்கூடியவங்களை இணைத்துக்கிட்டு இளைஞர்கள் எப்படி பார்க்கலாம், இப்படி வந்து நம்மளாம் ஒட்டுமொத்தமா யோசிக்கிறது தான். சரிங்க. இப்ப வந்து இந்த ஸ்டடி சென்டர் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது வந்து 92ஆம் ஆண்டு தானா? இல்ல 92ல வந்து நாங்க வந்து ஒரு சின்ன அளவுல வந்து ஆளுக்கு 10 ரூபாய் பாயங்க, நான் ஒரு 20 ரூபான்னு போட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வெளியே புதுக்கோட்டையில ஒரு பள்ளியில வச்சு சின்ன அளவுல, ஏன்னா எனக்கு வந்து அரசுல வந்து சட்டப்பூர்வமாக இல்லாம செயல்களை வந்து நம்ம அரசு வளாகத்துல செய்ய முடியாது. அப்ப ஆனா இந்த கருத்துக்கு வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் வந்து. சோ அந்த மாதிரி அதை வெளியே இருந்து செஞ்சு ஒரு 3 வருஷம் புதுக்கோட்டையில இருக்கிறப்ப எல்லாம் பையங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் சாயந்தரம் எல்லாம் வந்து ஒரு ஸ்கூல்ல வச்சு பண்ணிட்டே இருந்தோம். அப்ப வந்து நிறைய இல்ல அது வந்து ஒரு 94 95 வரைக்கும் நான் புதுக்கோட்டையில இருந்தேன். அப்பவே முதல்ல வந்து உங்களோட வந்து அது ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து புதுக்கோட்டையை விட்டு நான் மாற்றப்ப இதே மாதிரி ஒரு விவேகானந்தர் படத்தை கொடுத்து 100 இளைஞர்கள் வந்து அது மாதிரி சொல்லி இத்தனை பேர் இருக்கும் சார் சொல்லி அவங்க எல்லாம் சொல்லி அதை துறைச்சி அவங்களா கணக்கு வச்சுட்டு மாசம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் மற்ற வேலைகளுக்கெல்லாம் வந்து வசதி இருக்கவங்க ஏதாவது ஒரு பணம் இப்படி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் மூலியமா தான் போக முடியும்ன்ற ஒரு மனோபாவம் இருந்தது, அறியாமையும் இருந்தது. இதை பத்தி ஒரு தெரியாத ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் எழுதினாங்கன்னா 2 பேர் தான் ஜெயிப்பாங்க. அப்ப 98 பேர்ல வந்து 90 பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா விதியத்தான் சொல்லுவாங்க, தன்னை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பேச்சு அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா உண்மையா முயற்சி பண்றவங்க உண்மையில சொல்லுவாங்க நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இது வந்தது முதல்ல புதுக்கோட்டையில வந்தது. அப்புறம் வந்து நான் எனக்கு விருதுநகருக்கு மாறி போயிட்டேன். அப்பவும் தொடர்ச்சியா நான் விருதுநகர்ல இருக்கிறப்ப இது அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருந்தது. அலுவலகம் தனியா இருக்கு, ஆனா இவங்க கூடி ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு எனக்கு ப்ராக்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. புதுக்கோட்டையோட தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. நிச்சயமா அது வந்து எப்படின்னா ஒரு இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்னா எனக்கு பணி ஓய்வுன்னு சொல்றது கூட எனக்கு செயல் ஓய்வு கிடையாது. பணி என்பது ஒரு கருவிதான் ஒவ்வொருத்தருக்கும். அது மூலமா நம்ம சில விஷயங்களை நம்ம செய்யறோம். அதை தாண்டியுமே நேத்து பேசின பையன் இன்னைக்கு பார்த்து சார் நான் இப்படி படிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்றதுன்னு கேட்டா நான் சொல்லாம இருக்க முடியாது. அது மாதிரி நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். விருதுநகர்ல போனதுக்கு பின்னால இன்னும் கொஞ்சம் நல்லா 2 இடத்துலயும் வேறு உண்ணது. அப்ப இதை வந்து அப்படியே அலுவலகத்துக்குள்ள கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் பயன்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு எங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க விருதுநகர்ல இருந்து பண்றப்ப எல்லாம் வந்து விருதுநகர்ல பார்த்தாங்க. புதுக்கோட்டையில இருந்து பாஸ் பண்ண எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறப்ப பத்திரிகைக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வர முடியறப்ப வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திட்டம்ன்றது உருவாச்சு. அதுக்கு பின்னால தமிழ்நாடு முழுவதும் முதல்ல வந்து அரசு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைச்சு இப்ப ஜிஓ போட்டு இப்ப 10 வருஷத்துக்கு மேல வந்து அது நடந்துகிட்டு இருக்கு. 385 பஞ்சாயத்து யூனியன்லும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்டோட தன்னார்வ பயிலும் மட்டம் அப்படின்ற ஸ்டடி சர்க்கிள் வந்து இப்ப அரசினுடைய ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கு. அது போக வந்து இப்ப கர்நாடகால முழுமையாக இப்ப நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டடி சர்க்கிள் சொல்லி இங்க இருந்து அந்த கருத்துக்கள் வந்து கர்நாடகா மாநிலத்திலையும் பரவி இருக்கு. அதுக்கு பின்னால் நான் இந்த பணி ஓய்வு நீங்க சொல்லக்கூடியதை நான் செயல் ஓய்வு பெறாம இருக்கிறப்ப கூட மகாராஷ்டிரால இருந்து வந்து பாத்துட்டு போய் அங்கேயும் வந்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திருச்சியில வந்து எப்ப ஆரம்பிச்சீங்க இந்த தன்னார்வ பயிலும்? திருச்சியில வந்து அது எப்படின்னாக்கா இப்ப முதல்ல படிப்பு மையத்துக்கு 5000 ரூபாய் மாசம் ஜிஓ போட்டு கொடுத்தாங்க. அப்ப வந்து கார்பரேஷன் வந்து எக்ஸோன் பண்ணிருந்தாங்க. இப்ப திருச்சி வந்து நான் கரெக்டா திருச்சிக்கு வர நேரத்துல வந்து பழையபடி திருச்சிக்கு அந்த கார்பரேஷன்னால அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்தது. அதுக்குள்ள அப்ப இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த மாதிரி கருத்தெல்லாம் சொன்னதுக்கு பின்னால அவங்க வந்து நல்லா வந்து என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்தி அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இங்கே வந்து நிறைய அந்த மற்ற இதுக்கு ஈக்குவலா வளர்ற அளவுக்கு வந்து நிதி ஆதாரம் எல்லாத்தையும் வந்து 2000வது ஆண்டா இருக்கும். நீங்க ஆமா 1999ல வந்து ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து நம்மளுடைய செயல் நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நான் சொல்றேன் நான் ஒரு எல்லாம் ஒட்டுமொத்தமா அரசு அலுவலகங்களும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி தொண்டு நிறுவனங்களும் சரி வந்து நல்லா வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஒரு தளம் அங்க இருந்தது. சோ அந்த விதத்துல நாங்க நல்லா செயல்பட